ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. இன்னைக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எதுக்கு அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட ஃபேன்ஸ் எப்படினாலும் சொல்லலாம், நம்மளோட ஆர்எஸ்எஃப், நம்மளோட ஃபேமிலி, ஸோ எப்படினாலும் சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பிரதர் உங்களோட ஒன் டே லைஃப்பை ரொட்டீன் பண்ணி வீடியோ போடுங்க. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ நைட்டு முடிகிற வரைக்கும் எப்படி ஆர்டர் எடுக்கிறது கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட கமெண்ட்டுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீடியோ நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிறது நான் முழு மனசோட நம்புகிறேன். அதான் சரிங்களா. ஸோ டைம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 2:52 ஆகுதுங்க. நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு, ரூம்லேருந்து வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏரியா, ஸோ அல்ஃபஹா, அல்வாதி, அல் யாஸ்மின், ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்கு தான் போய் நம்ம வேலை பார்ப்போம். நம்ம வந்து என்ன செக்ஷன் புக் பண்ணியிருந்தோம்னா, நான் ஹேங்கரில் வேலை பார்க்குறேன். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. சவுதி அரேபியா ரியாத்தில் ஹேங்கரில் நான் வேலை பார்க்குறேன். ஃபுட் டெலிவரி ஜாப் வேகன்சி பண்ணுறேன். சரிங்களா. நம்ம செக்ஷன் வந்து குருதுபா தான், நம்ம ரூம் லொக்கேஷன் தான். லாகின் பண்ணியாச்சு. இப்போ நான் வேலை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருன்னா யாஸ்மின் போயிட்டுருக்கேன். சரிங்களா. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக கஸ்டமர்கிட்ட எப்படி நம்ம பேசுகிறோம், ரெஸ்டாரண்ட்லேருந்து எப்படி ஆர்டர் வாங்குகிறோம், அது எல்லாமே இந்த வீடியோவில் தரமாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். A few minutes later. ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3:14ங்க. சரிங்களா. 3:14. இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்துச்சு, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அது ரொம்ப தூரமாக அந்த மாதிரி வந்துச்சு. மொதல் ஆர்டரே அவ்வளோ தூரமாக கொண்டு போனால் விளங்காது, அதனால் ஜஸ்ட் மிஸ்ஸு. ரொமான் அப்படி தான் இருப்பாங்க. அது சின்ன கேப்பு தான், இவ்வளோ தான் கேப்பு. இந்த கேப்பில் இந்த கார் வராருன்னு அவங்களுக்கும் தெரியும், ஓட்டுறவங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே போனால் அவன் நவுண்டு போவான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்க தான் ஆமாம் அவங்க. அதனால் பிரச்சனை இல்லை. சரி, ஓகேங்க, நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா. மொதல் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். ஸோ 3:50 ஆயிடுச்சு டைமு. ஏன்னா ஒரு ஆர்டர் கூட எடுக்கல. பிரதர், உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா. இப்போ நம்ம போயிட்டு முதல்ல சாப்பிட போகிறோங்க. அந்த பாலத்தில் இறங்கிட்டு திருப்பி வந்தால் ஒரு பெங்காலி ஒரு பாகிஸ்தான் ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நல்லாயிருக்கும், கப்ஸா நல்லாயிருக்கும். அதான் இப்போ சாப்பிட போகலான்னு இருக்கேன். பார்ப்போம், அங்கே போன பிறகு தான் மைண்ட் செட் தெரியும். என்னென்னா 3:55 ஆயிடுச்சு. சாப்பிட்டேன் போயிட்டு. அது ஒரு பாகிஸ்தான் ஹோட்டல். அங்கே போயிட்டு ரொட்டியும் பாவக்காய் தொக்கு, கர்லாக்காய். இங்கே அது பாவக்காய்க்கு கர்லாக்காங்கிற நேமு. ஸோ அதுவும் ரொட்டியும் நல்லாயிருக்கும். அது சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லு கும்முன்னு ஆயிடுச்சு. ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்க. ஸோ அண்ணா அங்கே தான், அந்த மெக்டோனல்ட்ஸ் பக்கத்தில். அங்கே போய் ஆர்டரே இப்போ எடுக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அதான் வேலை. வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி ஆர்டர் எடுக்கிறேன்னு மூலம் காமிக்கணும். பார்த்தீங்களான்னா சில கடையில் அது எடுக்க முடியாதுங்க, வீடியோஸ் எடுக்க முடியாது. ஏன்னா சில பேருக்கு அதனால் இங்கே பொதுவாகவே ப்ரைவசி, நம்மளோட இது வீடியோவோ நம்மளோட ஃபோட்டோஸோ இல்லை இதையோ நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் அடுத்தவங்க போடுறது இங்கே அஃபென்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்தாச்சு கஸ்டமர்கிட்ட. இது ஒரு லேடி கஸ்டமர், அதனால தான் ரெக்கார்ட் பண்ணல. மேபி அடுத்த வீடியோவில் அடுத்த ஆர்டர் ஜென் கஸ்டமராக இருந்தால் முதல்ல நான் எப்படி அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் அது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா. மொதல் ஆர்டர் கொஞ்சம் அப்படி தான் கொடுத்தாச்சு. நான் நல்லபடியாக கொடுத்தாச்சு. எத்தனை கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி கொடுத்தேன்னா 2 கிலோமீட்டர். ஆமாங்க, 2 கிலோமீட்டர் தான். அங்கே எடுத்த பின்னால் தான் இது அப்படியே வந்து கொடுத்தாச்சு. நேற்று இந்த கிக்கர் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சுங்க. என்னது, கிக்கர் அடிக்கும்போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் அதுக்கு ஆயில் ஊற்றினேன். அது அப்புறம் ஸ்டாண்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றினேன். இதெல்லாம் ஊற்றினோன்னே இப்போ ப்ராப்பராக அப்படி கிக்கர்லாம் ஒரு அடி தான் உருன்னு ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்டாண்டுமே ரொம்ப மக்கர் பண்ணல, நீட்டாக இருக்குது இப்போது. அதாங்க, ப்ராப்பராக வண்டி வச்சுக்கிட்டா இன்னும் பிரச்சனை கிடையாது. கையிலேருந்து பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் எடுத்தாச்சு. 1.8 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ கொண்டு போயிட்டுருக்கேன். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:51 ஆச்சுங்க. ஸோ 5 o'clock ஆக போகுது. ஆனால் 2 ஆர்டர் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன இதிலே நான் 3 ஆர்டர் பேலன்ஸ் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கணக்கு வச்சாலே 3 ஆர்டர் என்ன பேலன்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரு 5 மணி நேரத்தில் 7 ஆர்டர் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு லெவல் வரும். அதனால் நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். இன்றைக்கி பண்ணுற முயற்சியில்
கம்பெனி சூப்பர்வைசருக்கு அவ்வளோதான். யாரா இவன் 8 மணி நேரத்தில் 15 ஆர்டர் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு. ஆனால் நேற்று நம்மளால் 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல. ரீசன் என்னென்னா, நம்ம நேற்று சொல்லியிருந்தோம்ல, ஒரு இடத்துல 1 மணி நேரம் பிரேக்கை மாட்டிக்கிட்டோம், இன்னொரு இடத்துல 25 நிமிஷம் வெயிட் மாட்டிக்கிட்டோம். அதனால் நம்ம நேற்று 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 15க்கு 1 கம்மி, பட் 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இன்றைக்கி அப்படி இருக்காது. இன்றைக்கி அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தொடர்ந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே சாப்பிட்ட காரணமே அதான். எப்படியும் நைட் ஒரு 11-12 மணி வரைக்கும் இப்போ தாக்கு பிடிக்கணும் வைங்களா, அது வரைக்கும் பிரேக்கே இல்லாமல் சும்மா கரன்னு இந்த பம்பரம் மாதிரி சுற்றி ஆர்டர் எடுத்தே ஆகணும். நான் குளிர ஆரம்பிச்சிட்டு மணி 5 தான் ஆகுது, அதுக்கு முன்னாடி குளிருது. ஒரு 7 மணிக்கு குளிரலாம்ல, 5 மணிக்கே குளிர்ந்துச்சுன்னா அப்படியே மந்தமாயிருது. இங்கே பாருங்க, பூவை பாருங்க. யாருங்க சொன்னா பாலைவனத்தில் பூக்காதுன்னு? பூ மட்டும் இல்லை, காய்க்கவே ஜெயங்கிற மாதிரி தான். நிறைய இடத்துல முருங்கை மரமே இருக்குங்க. முருங்கை மரத்தில் இங்கே முருங்கைக்காலம் காய்ச்சி கிடக்கும். நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். முருங்கைக்காய் காய்ச்சி கிடக்கும், மாங்காய் காய்ச்சி கிடக்கும், சிறப்பாக வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. நம்மளும் அப்படி தான் கொடுக்கணும். பட் நம்மளுக்கு என்ன அதோட அருமைகள் தெரியல. தெரியும் போது தான் பிரச்சனை பெருசாகும். என்கிட்டலாம் நல்லா காசு இருந்துன்னு வைங்களா, ஒரு 3 சென்டில் இடம் எடுத்து அந்த 3 சென்டில் என்னால் எவ்வளோ மரம் வைக்க முடியுமோ அவ்வளோ மரம் வச்சு வளர்ப்பேன். ஏன்னா யாருக்காக நம்ம வெட்டணும்னு அவசியம் கிடையாது, நம்மளே வளர்க்கலாம். அந்த இடத்துல ஒரு பிளான் இருக்குது, பார்ப்போம். ஃப்யூச்சரில் இருக்குது, வளர்க்கணும். ஒரு 3 சென்டில் நல்ல மரம்லாம் வச்சு சின்ன குட்டி ரூம், 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ரூம் அப்படி வச்சுட்டா சூப்பராக இருக்கும். நமக்கான ஆக்சிஜனை நம்மளே உற்பத்தி பண்ணுற மாதிரி ஆயிரும். ஏம்மா யாரு தலை போல வருமா, பாதை கொடுமா, ஐயா வழி விடுங்கயா, போயிட்டு வந்துடுறையா. இவன் என்ன நேராக வரான்? டேய் வெளியே வரவிடான்னு தெரியாது உனக்கு? கஸ்டமரில் பேசிட்டு வந்தாச்சுங்க. அப்பார்ட்மெண்ட்டுங்க, அதனால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுதான், ஏன்னா படியில் ஜிங்குன்னு நடந்து போகும்போதெல்லாம் இலைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஹெல்மெட்டை கலத்து வச்சுட்டு தான் போவேன். ஸோ அடுத்த ஆர்டரில் கஸ்டமர்கிட்ட எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி காமிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு பாவக்காய் சாப்பிட்ருக்கேங்க. ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தி. ஸோ டைம் 5:10 ஆயிடுச்சு. ஆப்போசிட்டில் அந்த சூரியனை பாருங்களேன், அப்படி இருக்குங்க. ஸோ கண்ணால் பார்க்க சூப்பராக இருக்குது. கேமராவில் மேபி எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் பக்காவாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சூரியனை பார்க்கும்போது இன்னைக்கு. ஓகே, எல்லா நாளும் முறைய மாதிரி இருக்காது, பட் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் தமிழை நானாக ரெடி பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். தமிழன் இப்போ நம்மளே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கொஞ்சம் அதுக்கு டைம் எடுத்து, கொஞ்சம் இல்லை ரொம்ப நேரம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம மூளை நிறைய வேலை செய்யணுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் பரவாயில்ல, நம்ம மூளைக்கும் கொஞ்சம் வேலை கொடுக்கணும்ல. ஸ்கூல் படிக்கும் போதும் கொடுத்த கிடையாது, காலேஜ் படிக்கும் போதும் மூளைக்கு வேலை கொடுத்த கிடையாது. அது ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதனால் மூளைக்கு வேலை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் தமிழை இனிமேல் நம்மளே கிரியேட்டிவாக யோசிச்சு வைக்கணும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், இன்னும் பிரச்சனை. 5 ரியால் மார்க்கெட் வர போனாங்க. இதான் 5 ரியால் மார்க்கெட், 5.75 ரியால் மார்க்கெட். ஒரு ஆர்டர் கூட வரலையே, ஒரே ஒரு மூணாவது ஆர்டர் எடுத்தாச்சு. 8.1 கிலோமீட்டருங்க. கொஞ்சம் தூரமான இது. 2 ஆர்டரும் சுத்தமாக இல்லை. உங்களுக்கு ஏரியாவை பார்த்தாலே தெரியும், இங்கெல்லாம் டிராஃபிக் பயங்கரமாக ஆகும். ஆனால் என்ன டிராஃபிக் ஆகாத போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி. இன்றைக்கி கூட்டமும் இல்லை, ஆர்டரும் இல்லை. அதனால் சரி சும்மா விட்டுறோட பார்த்தீங்களா ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் வர ஆர்டர்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். லாங் ஆர்டர்னால் மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. இப்போ சரி எடுத்தால் தான் கதைக்காகவும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் கறி குழம்புல எலும்பு உன் கதையை வேணாம் கிளம்புன்னு சூப்பர்வைசர் பற்றி விட்டான்னு வைங்களா. இந்தியாவுக்கு நம்ம என்ன எவ்வளவோ கனவு வச்சுருக்கோம். ஒரு ஆப்பிள் மேக் புக் வாங்கணும், விசன் ப்ரோ வாங்கணும், PS5 வாங்கணும், சாம்சங்கில் S24 இல்லை 25 வாங்கணும், ஐஃபோனில் என்ன நம்ம போகும்போது என்ன அப்டேட் இருக்கோ அது வாங்கணும், ஆப்பிள் வாட்ச் வாங்கணும், ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வாங்கணும், ஆப்பிள் கிளாத் வாங்கணும், அப்புறம் ஆப்பிள் டேக் வாங்கணும். இவ்வளோ பிளான் இருக்குது. ட்ரோன் வாங்கணும், கோப்ரோலே 2 கோப்ரோ வாங்கணும், இன்ஸ்டா 360 2 வாங்கணும். அதுக்கப்புறம் சோனி அஃபெக்ஸோட கேமரா ஒன்று வாங்கணும், கிம்பிள் வாங்கணும். எவ்வளோ கனவோடு இருக்கும் நம்ம. அதனால் நல்லபடியாக வேலை எடுத்தால் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும்.
என்னடா பல வருடம் இப்போ சில பேர் வாழ்க்கையிலே கிடைக்காதது எல்லாத்தையும் ஒரே இதில் வாங்கணும்னு நினைக்காதீங்க. என்னால் முடியும், நான் கண்டிப்பாக வாங்குவேன், அது எனக்கே நம்பிக்கை இருக்குது. இது எல்லாம் வாங்கிட்டு தான் இந்தியா அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். மேபி ஒரு வருஷத்தில் முடியலனாலுமே இன்னொரு வருஷம் இருப்பேன், அந்த வருஷத்துலேயே முடியல இன்னொரு வருஷம் இருப்பேன். ஆனால் நான் சொன்னதில் எதுவுமே மாற்றம் இருக்காது, இது எல்லாம் வாங்குவேன். மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. இருந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பைக் இந்தியா போகணுன்னு எடுத்துருவேன். பைக் இந்தியா போகணுன்னு அதை வாங்கிடுவேன். அதுக்காக தான் இவ்வளோ வாங்குறேன். அப்புறம் ஒரு ஹெல்மெட்டு மறந்துட்டு பாருங்க, LS2ஓட ஹெல்மெட் ஒன்று. ஜாக்கெட்டு மேபி இந்தியாவில் போய் வாங்கிடுவேன். அது பிபிஜி தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது, அதனால் ஜாக்கெட்லாம் இந்தியாவில் போய் வாங்கிடுவேன். இது எல்லாம் கம்பல்சரி வாங்கணும். மேக்புக்லேயே நார்மல் ஒன்று வாங்கணும், சரி மேக்புக் ஒன்று வாங்கணும், ஒரு நார்மல் லேப்டாப், நல்ல கேமிங் ஹெச் லேப்டாப் வாங்கணும். ஏன்னா சப்போஸ் நம்ம 2 சீட்டர் டொயேட்டோ 2 சீட்டர் ஏதோ ஒன்றுக்குப்பா வெயிட் பண்ணுறான், சவுண்டு கொடுக்குறதுக்கா இல்லைன்னா திருக்கிட்டு வர்றதுக்கான்னு தெரில. பிரதருக்காக நம்ம இந்த வீடியோ நம்ம டெடிகேட் பண்ணுறோம்ல. ஸோ பிரதர், இந்த மாட்டா கண்டிப்பாக நம்ம கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாரு, கவலைப்படாதீங்க. வாங்கிட்ட ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுவேன்னு கேட்டது தப்பாடா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள், எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் உங்களுக்காக பண்ணுறேன். எனி கமெண்ட்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணலான் இருக்கேங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நான்லாம் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன், எனக்குலாம் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண கிடையாது. நான் இப்போ கொஞ்சம் பேருக்கு பண்ணுறேன். ஆனால் இனிமேல் ஒரு எப்படி சொல்ல, ஒரு 2 மணி நேரம் இதுக்குன்னே தனியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். என்ன இங்கே என்ன போங்களே, ஆஹா பிரேக்கை போட்டான்ல, இங்கே என்ன பிரேக், எதுக்கு பிரேக் போட்டான்ல சம்மந்தமே இல்லாமல், இந்த ஒருத்தன் பண்ண வேலையால் நான் இவர் இறங்கி வந்தாலும் நம்மளை பிடிச்சி அடிக்க போகிறாரோன்னு நினச்சேன், ஆனால் அந்த மாதிரி இல்லை. கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க, கஸ்டமருக்கு கால் பண்ணுறோம். ஹலோ சார், ஹங்கர் ஸ்டேஷன் ரைடர். Yeah sir, 3316. 3316. Okay, I'll be outside. Yeah, okay sir. இவ்வளோ நாங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ணியாச்சு. இப்போ பொருள் கொடுக்குறத நீங்களே பாருங்கள். கஸ்டமரோட பொருள் ஸோ கொடுத்து முடித்த உடனே திருப்பி அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு கன்ஃபார்ம் ட்ராப்ன்றிருக்கா, அதை கொடுத்தா முடிஞ்சு. கொடுத்தாச்சு. ஒரு ஆர்டரும் வராத நமக்கு, ஆச்சு தெரியலை எப்படின்னு பார்க்கல. சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இனிதான் நீங்கள் பார்ப்பீங்க. அவனை கடுக்க போட்டுட்டாங்க முடிஞ்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஆர்டர் கம்ப்ளீட், 6வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோம். டைம்னு பார்த்தீங்கன்னா 8:11 ஆகுது. ஸோ ஆனால் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிட்டு, கைகள்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிட்டு, நடுங்க ஆரம்பிச்சிட்டு, வாயை ஓப்பன் பண்ண முடியல, கை காலெலாம் இழுத்து போகுது, பயங்கர கூலிங்காக இருக்குது. பேசாமல் ரூமில் போயிட்டு நல்லா சுடுதண்ணியில் குளிச்சுட்டு தூங்கிடலான்னு பார்க்கேன்னா அந்தளவுக்கு உடம்பு ரொம்ப அதிக குளிர் படும் போது டயர்டான மாதிரியே இருக்குது.
குளிருது, அதான் ரொம்ப முக்கியம். இங்கே இருங்க, இப்போ இந்த க்ளவுஸில் இந்த இடத்துல வந்து எனக்கு ஓட்டை கிடையாது, சின்னதாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஓட்டை விழுந்து இப்போ இது இவ்வளோ பெரிய ஓட்டையாயிருச்சு. இப்போ அதுக்குள்ளேயா காற்று உள்ள போய் க்ளவுஸே உள்ள குளிருது. ஒரு க்ளவுஸ் வாங்கினாங்க, ஐ மீன் தெர்மல் லைனர் க்ளவுஸ் வாங்கலாம், அந்த மாதிரி க்ளவுஸ் வாங்கினேன். இந்த க்ளவுஸ் ஃபுல்லாக போட்டுட்டு அதை வெளியே போடுற மாதிரி இருக்கும், இதை வெளியே போடுற மாதிரி இருக்கணும். அதுக்குள்ளே அந்த தெர்மல் லைனர் க்ளவுஸ் போடணும். மேபி பத்தா போகும்போது வாங்கணும். தூக்கம் வருதுன்னு தூக்கம் வந்துடுச்சு. ஸோ 8 மணி ஆயிடுச்சு, 8:10 ஆயிடுச்சு. ஆனால் நம்ம 6 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். 7, 8 2 ஆர்டர் இதிலே கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம 8 மணிக்குள்ளே ஒரு 10 ஆர்டராவது முடிச்சிருந்தோன்னா நல்லா இருந்திருக்கும். பட் முடிக்கல, பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து முடிக்கிறோம் இன்னைக்கு காட்டுறோம். முதல்ல எத்தனை மணி வரைக்கும் செக்ஷன் இருக்குன்னு பார்த்துக்குவோம். சூப்பர். இது வேறையா 11:30 வரைக்கும் தான் செக்ஷன் இருக்கு, 11:45 வரைக்கும் செக்ஷன் போட்டாச்சு. நல்ல வேலை இப்பமா கவனிச்சனே, இல்லைன்னா அவ்வளோதான், சம்பவம் தான். எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூமுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஏன்னா என்னோட பேக் டயர் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிச்சுன்னா அப்படி ஸ்டக் ஆகி நின்றுக்கிடுது. அதுக்கப்புறம் நம்ம காலை போட்டு மேலே அந்த புட்ரேஜருக்கு மேலே தூக்க வேண்டியிருக்கு. இல்லைனா ஃபர்ஸ்ட் கியரில் செகண்ட் கியரில் போட்டு நல்ல ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் வண்டி மூவ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எதில் பிரச்சனை ஆகும்னா சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பிரேக் பிடிச்சிட்டாலோ இல்லை ஏதாவது வண்டி குறுக்க வந்துட்டுன்னு சொல்லி நம்ம பிரேக் பிடிச்சிட்டாலோ வண்டி நின்றோம் சடார்னு, பின்னால் வரவும் இடிச்சிடுவோம். இப்போ கூட பாருங்க, நான் ஃப்ரண்ட் கை பிரேக் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கால் பிரேக் கூட நின்றுது, டயரை சப்புன்னு பிடிச்சி வச்சுக்கிடுது. நான் இப்போ கொஞ்சம் முன்னாடியே கீழே விழுந்து சிரிச்ச மணிக்கு விழுந்து கிடந்திருப்பேன். ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்தில் அந்த இடத்துல பின்னால் டக்குன்னு வண்டி வரல, தரையோட உரைச்சிட்டே வருது டயர். நான் அப்புறம் தான் பார்க்க ஜாம் ஆகிடுது. இப்போ அதையும் பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே போக வேண்டியிருக்கு, பத்தா போக வேண்டியிருக்கு. அதனால் அதையும் சரி முடிச்சிடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போயிட்டுருக்கேன். போயிட்டு முதல்ல ஃபைரியால் மார்க்கெட்டில் என்ன வாங்கணும், டிஷர்ட் வாங்கணும், வாங்கிட்டு தான் கிளம்பணும். சரிங்க, அப்படியே நான் ரூம் போகிறது அப்படியே இந்த ஹைவே உங்களுக்கு காமிக்கிறேன், பக்காவாக இருக்கும். மியூசிக் போடுறேன், ஓகே? மியூசிக் அருமையாக இருக்கும். 3, 2, 1 ஸ்டார்ட். 5 minutes later.